அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 13mm ட்ரில்லு ஆட்டோ பவர் பிராண்டில் நம்ம ஆஃபர் பார்க்குறோம். இது ஒரு கம்ப்ளீட் ட்ரில்னு சொல்லலாம். ஒரு ட்ரில்லில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணுமோ அத்தனையுமே இதில் வந்துடும். ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்துடும், வேரியபிள் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்லோ ஸ்பீடு இதில் வந்துடும். சுவரில் காங்கிரீட்டில் ட்ரில் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியும் இதில் வந்துடும். அதனால இது ஒரு கம்ப்ளீட் ட்ரில்லு. இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ் 800 வாட்ஸ் காமிச்சிருப்பாங்க, 2800 ஆர்பிஎம். இது நார்மலாக 13mm ட்ரில் எல்லாத்துலேயுமே காமிக்கிறத 13mm ட்ரில்லுக்கு 600 வாட்ஸே ரொம்ப ரொம்ப போதுமானது. இந்த 2 ஏர் வெண்ட் இருக்கு இல்லையா, இதை பார்த்தாவே தெரியும் இது ஒரு ஃபேமஸான பிராண்டோட 13RE மாடல். இது அதனால ஸ்பேர்ஸ் A to Z இதுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நல்லா பட்டை சுவிட்சாக போட்டிருக்கனால ஸ்லோ ஸ்பீட் எடுக்கிறவங்க, ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டில் தள்ளுற மாதிரி இந்த புஷ் பட்டனாக கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் கேட்பீங்க. அதே மாதிரி சக்கோட கீ கீழே அந்த குரோமேட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சக்கு 13mm சக்கு நம்ம க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கோம். 13mm மெட்டல் செக்குங்கிறது நல்லா ஹெவியானது, மார்க்கெட்டில் இருக்கிறதுலே பெருசு. அதுக்கப்புறமா இது ஹேமர் ஃபங்க்ஷன். இந்த பக்கமாக தள்ளிட்டோம்னா இந்த சுத்தியல் படம் போட்டிருக்கு இல்லையா, இந்த பக்கம் தள்ளிட்டோம்னா சுவரில் காங்கிரீட்டில் ட்ரில் பண்ணும்போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் உட்டுலையோ மெட்டல்லையோ ட்ரில் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பக்கமாக இந்த ட்ரில் மட்டும் அந்த மாதிரி கோடு கூட போட்டிருக்கு இல்லையா, இந்த பக்கம் அந்த பட்டனை தள்ளிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதனால இதில் 2 ஆப்ஷன் நீங்கள் ஹேமர் நார்மல் ட்ரில்லாக அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ட்ரில் பண்ணுறவங்க, உட்டில் ட்ரில் பண்ணுறவங்க, மெட்டல் ட்ரில் பண்ணுறவங்க இந்த மாதிரி சுவிட்சை லாக் பண்ணிட்டு கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ட்ரில் ஒரு ட்ரையலு ஹை ஸ்பீடில் எப்படி ஓடுது, அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடு நமக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்லோ ஸ்பீடு எடுத்து காமிச்சிருக்கோம். ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறவங்க, இந்த ஹாஸ்பிட்டால்ஸில் சதுர பைப்பில் செல்ஃப் ஸ்க்ரூ ஏற்றுறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நல்லா வாட்ஸ் கூட இருக்கிறதுனால இந்த மிஷின் நல்லா கை கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களாம் அந்த மிஷினை பயன்படுத்துங்க. அதே மாதிரி சுவரில் காங்கிரீட்டில் ட்ரில் பண்ணும்போது ஹேமர் ஃபங்க்ஷன் எப்படி வித்தியாசப்படுது. இப்போ ஹேமர் ஃபங்க்ஷனில் பாருங்க, நம்ம அழுத்திட்டு போடும்போது கர்றன்னு சத்தம் வரும். நல்லா ஹேமர் ராச்செட் உள்ள நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நல்லா நீங்கள் சுவரில் காங்கிரீட்டில் ட்ரில் பண்ணுறவங்களுக்கு இது அருமையான மிஷின். இது நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பிட்டு என்ன மாதிரி பிட்டு போடுறது அந்த மாதிரி கேட்குறீங்க. அந்த பிட்டு காமிச்சிருக்க பாருங்க, பின்னாடி உருளையா எந்த விதமான கட்டிங்ஸோ பள்ளமோ இல்லாமல் சரிசமமான உருளையாக இருக்கிற பிட்டு, காங்கிரீட் பிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் செவரில் பயன்படுத்திக்கலாம். இப்போ பிட்டை எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டிருக்கணும்னு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த மிஷின் இப்போ நான் உங்களுக்கு கல்லில் வெறும் ட்ரில், அதாவது இப்போ இருக்கிறது நீங்கள் உட்டில் ஸ்டீலில் ட்ரில் பண்ணுற பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம். இதே இப்போ ஹேமரில் தள்ளிட்டு இப்போ நாங்கள் ட்ரில் பண்ணுற பாருங்க, நல்லா பொறிஞ்சு மாவு வர்ற மாதிரி அடிக்கணும் நல்லா ஃபாஸ்ட்டாக. அதில் இம்பேக்ட் அந்த ராச்செட் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு ட்ரையல் காமிச்சிருக்கோம். இந்த மிஷின் வீட்டில் பயன்படுத்துகிறவங்களும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் லேத்து பட்டறையில் பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே இது அருமையான மிஷின். இது நிறைய நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.